தமிழாரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் பயங்கரம், வீதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட சட்டத்தரணி மற்றும் மனைவி, களத்தில் குதிக்கும் சிஐடி. அருகலைவிற்கு வெளிநாடுகளில் இருந்து பணம் சேரும் நாமல் எம்பி. சட்டத்துறையை அதிர வைத்த படுகொலை, 14 வருடங்களின் பின்னர் கூடும் முக்கிய கூட்டம். தமிழரசை விமர்சித்தால் கடும் நடவடிக்கை, சுமந்திரன் எச்சரிக்கை. மனைவியை உயிரோடு எரித்துக் கொன்ற கணவன். காதலர் தினத்தன்று உயர்ந்த தங்கம் விலை. இன்ஸ்டாகிராம் காதல், பெண்ணை கொன்று உடலை இரும்பு பெட்டிக்குள் வைத்து வீசிய கொடூரம். கனடாவில் பெருமளவு விளையாட்டுப் பொருட்களை திருடிய நபர்கள் மீது வழக்கு. தொடர்பான விரிவான செய்திகள். சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் உள்ளடங்கலாக 10 காவல்துறை குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. தலங்கம அக்குரைகுட பகுதியில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றிற்கு முன்னால் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் நேற்று பிற்பகல் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவ்வாறு கொல்லப்பட்டவர்கள் பிடிக்கல பகுதியைச் சேர்ந்த மல்வாராஜ் எனும் சட்டத்தரணியும் அவரது மனைவியும் ஆவர். குறித்த சட்டத்தரணி கரந்தனிய சுத்த என்ற குற்றவாளியின் நீதிமன்ற வழக்குகளில் முன்னிலையானவர் என காவல்துறையினர் தெரிவித்தனர். அத்துடன் தனது கட்சிக்காரரின் தகவல்களை லொகுபெட்டி என்ற குற்றவாளி தலைமையிலான குழுவிற்கு வழங்கிய காரணத்தினால் கரந்தனிய சுத்தவினால் இந்த துப்பாக்கி சூடு வழிநடத்தப்பட்டிருக்கலாம் என பாதுகாப்பு பிரிவினர் சந்தேகிக்கின்றனர். அக்குரேகுட பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜீப் வண்டியில் இருந்த தம்பதியினரை இலக்கு வைத்து நேற்று மாலை 5 மணியளவில் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. கார் ஒன்றில் வந்த குழுவினர் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி சுமார் 10 தடவைகள் சுட்டுவிட்டு தப்பியோடியுள்ளதாக காவல்துறையினர் கூறினர். இதில் வாகனத்தில் இருந்த தம்பதியினர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அருகலைய போராட்டம் தொடர்பாகவும் அதற்கு வெளிநாடுகளில் இருந்து கிடைத்த பணம் தொடர்பாகவும் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், போராட்டத்தின் போர்வையில் தமது அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள ஒரு உயிரை பழிவாங்கினார்கள். இளைஞர் கூட்டம் ஒன்றை தூக்கு மேடைக்கு அனுப்பினார்கள். ஆலோசனைகளை வழங்கிவிட்டு பகிரங்க ஊடகங்களுக்கு வந்து இப்போது வெளியே வாருங்கள், வீதிக்கு இறங்கி தாக்குங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்று கூறியவர்கள் இன்று அரசாள்கிறார்கள். அந்த இளைஞர்கள் தூக்கு மேடைக்கு சென்றுள்ளார்கள் என தெரிவித்தார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் 14 ஆண்டுகளுக்கு பிறகு தனது முழு உறுப்பினர்களையும் இணைத்து சிறப்பு பொதுக்கூட்டத்தை நடத்தவுள்ளதாக அதன் தலைவர் ராஜீவ் அமரசூரிய தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற சிறப்பு ஊடக சந்திப்பில் அவர் இதனை அறிவித்துள்ளார். அக்குரைகுட பகுதியில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் நேற்று சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து இந்த கூட்டம் அழைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். BASL நிர்வாக குழு அதே நாளில் அவசர கூட்டம் நடத்தியிருந்தாலும் இந்த சம்பவம் முழு சட்டத்துறையையும் பாதிப்பதாக இருப்பதால் முடிவுகளை நிர்வாக குழு மட்டுமே எடுக்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது முழு சட்ட சமூகத்தையும் பாதிக்கும் சம்பவம். எனவே நாளை மாலை 3 மணிக்கு BASL அனைத்து உறுப்பினர்களின் சிறப்பு பொதுக்கூட்டத்தையும் கூட்ட தீர்மானித்துள்ளோம். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும் என அமரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் முடிவுகள், தீர்மானங்களை பகிரங்க வெளியில் விமர்சிக்கின்ற கட்சியின் உறுப்பினர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அத்தகைய நடவடிக்கையில் ஈடுபடுவதை கட்சி உறுப்பினர்களும் பிரமுகர்களும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் கட்சி உறுப்பினர்களுக்கு எச்சரித்துள்ளார். கட்சியின் தீர்மானங்களை விமர்சிப்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கட்சி உறுப்பினர்களுக்கு தமிழரசுக் கட்சியின் பிரதேச சபைகளின் தவிசாளர் தெரியப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. அவர் அனைத்து முறைப்பாடுகள் சம்பந்தமாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாய தேவை இருப்பதினால் மேலும் எவரையும் சங்கடத்திற்கு உட்படுத்தாமல் நடந்து கொள்ளுமாறு கட்சியின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் என்று தவிசாளர்களை கேட்டிருக்கின்றார். கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேச சபை தலைவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு இது பற்றிய தகவல்களை அவர் வழங்கியிருக்கின்றார் என தெரிவிக்கின்றது. கட்சியின் தலைவர் CVK சிவஞான ஆலோசனையின் அடிப்படையில் இந்த அறிவுறுத்தலை அவர் தெரியப்படுத்தி இருக்கின்றார் என அறிய வந்துள்ளது.
கணவன் தனது மனைவியை தீ வைத்து எரித்து கொலை செய்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று பரசன் கஸ்விவ மெதகம பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் பரசன் கஸ்விவ பிரதேசத்தை சேர்ந்த 41 வயதுடைய பெண் என தெரியவந்துள்ளது. பரசன் ஹஸ்விவ காவல்துறையினர் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குடும்ப தகராறு காரணமாகவே கணவன் இந்த கொலையை செய்துள்ளமை தெரியவந்துள்ளது. சந்தேக நபரை கைது செய்வதற்காக பரசன் ஹஸ்விவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உலக சந்தையில் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அதன்படி உலக சந்தையில் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை $5,400 பதிவாகியுள்ளது. அதே நேரம் வெள்ளியின் விலையும் இன்றைய தினம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதற்கமைய 1 அவுன்ஸ் வெள்ளியின் விலை $77.41 பதிவாகியுள்ளது. இந்நிலையில் இலங்கையில் நேற்றைய தினம் தங்கத்தின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக அகில இலங்கை நகைய வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி இலங்கையில் நேற்று தங்கத்தின் விலை $5,000 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உள்நாட்டு சந்தையிலும் இன்றைய தினம் தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராம் ஊடாக அறிமுகமான பெண்ணை கொலை செய்து அவரது உடலை இரும்பு பெட்டிக்குள் வைத்து கழிவுநீர் தொட்டியில் வீசிய சம்பவம் இந்தியாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளதாவது, மகாராஷ்டிராவை சேர்ந்த சியா என்பவருக்கும் போபாலை சேர்ந்த சமீர் என்பவருக்கும் கடந்த 1 வருடத்திற்கு முன்னர் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. திருமணமானவரான சமீர் தனது திருமண விவரங்களை மறைத்து சியாவுடன் பழகி வந்துள்ளார். இதனை நம்பிய சியா கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் தனது ஊரை விட்டு வெளியேறி சமீருடன் வாழ்வதற்காக போபாலுக்கு வந்துள்ளார். சமீருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பதை அறிந்த பின்னர் சியாவிற்கும் சமீரின் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தன்னை திருமணம் செய்யுமாறு அல்லது 5 லட்சம் ரூபாய் பணம் தருமாறு சியா அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் கடந்த திங்கட்கிழமை சமீர் சியாவை கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கொலை செய்த பின்னர் தடயங்களை அளிப்பதற்காக தனது சகோதரன், தாய் மற்றும் சகோதரியின் உதவியுடன் சியாவின் உடலை ஒரு இரும்பு பட்டிக்குள் வைத்து பூட்டியுள்ளார். நள்ளிரவில் வீட்டின் அருகே உள்ள பாழடைந்த காணியொன்றில் இருந்த கழிவுநீர் தொட்டியில் வீசியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை மாலை அப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் கழிவுநீர் தொட்டியில் இருந்து துர்நாற்றம் வீசுவதைக் கண்டு ஊர் மக்களுக்கு தெரிவித்துள்ளனர். அங்கு இரும்பு பட்டி ஒன்று மிதப்பதைக் கண்ட பொதுமக்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு அறிவித்தனர். குறித்த பெண்ணின் உடலம் சிதைவடைந்த நிலையில் காணப்பட்டாலும் சியாவின் கையில் இருந்த டாட்டூவால் சடலம் அடையாளம் காணப்பட்டது. தற்போது தலைமறைவாகியுள்ள காதலன் சமீரை கைது செய்ய காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருவதுடன் கொலையினை மறைக்க உதவிய அவரது குடும்ப உறுப்பினர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கனடாவின் தென்மேற்கு ஒன்டாரியோ பகுதியில் உள்ள கடைகளில் இருந்து நூற்றுக்கணக்கான ஜெலிகட் மென்மையான பொம்மைகள் திருடப்பட்ட சம்பவத்தில் 2 மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டில் ஒன்டாரியோ மாநிலத்தின் ஹுயல்ப் நகரத்தை சேர்ந்த 52 வயதான பெண் ஒருவர் 2025 டிசம்பரில் கைது செய்யப்பட்டார். அப்போது அதிகாரிகள் அவரது இல்லத்தில் இருந்து 140 ஜெலிகட் பொம்மைகளை மீட்டனர். அவற்றின் மொத்த மதிப்பு சுமார் $7,500 என மதிப்பிடப்பட்டுள்ளது. பிப்ரவரி 13ஆம் தேதி வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பில் விசாரணையில் புதிய தகவல்கள் வெளியிடப்பட்டன. ஏப்ரல் முதல் டிசம்பர் 25 வரை குறித்த பெண் ஒருவர் ஒரு ஆண் நபருடன் இணைந்து சுமார் 300 ஜெலிகட் பொம்மைகளை மொத்த மதிப்பு $15,000 மேல் திருடியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.